எந்த பஸ்ஸில்? கிளாம்பாக்கத்திலிருந்து ஏறின மேடம், தொலைச்சிட்டேன் மேடம். அடுத்து என்ன கேட்பாங்க? தென்னீங்களா? தென்ன மேடம், கிடைக்கல. ஓன்னு அழுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழறதை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க, உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம்? நான் சொல்கிறேன் 30 ரூபாய். இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்சு 3 லட்சம் ரூபா. புருஷனால என்ன கிடைக்கும்? புருஷன் 3 லட்சம் ரூபாய், அவன் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் 30 ரூபா. மனைவி என்ன கிடைக்கும்? அது 3 ரூபா தான். அவன் 30 லட்சம். வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கனெக்டடா இருப்பீங்க? பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள். 2 விஷயத்துல வெல்பீயிங்கா இருங்க. ஒன்னு மெடிக்கல், இன்னும் ஒன்று லீகல். லீகல் அண்ட் மெடிக்கல் 2 விஷயத்திலேயே வெல்பீயிங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான். சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள். உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். சுய மற்றும் சமூக ஒழுக்கம். தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் பெண், என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன். ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள். நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை, உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம். தத்தம் கருமமே கட்டளை கல். அப்பா, தமிழ் கட்டளை கல்லுன்ட்டான். உன்னுடைய கட்டளை கல் உன் கர்மம் தான், நீ செய்யும் வினை தான் சொல்லிட்டான். எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். 4வது விதி, நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும். மிராக்கிள். இதெல்லாம் நான் சும்மா வேகமா சொல்லிட்டு போறேன், வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும். சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். நேற்று, இன்று, நாளை 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 5 விதி. இந்த 5 விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டி விடுகிறார்கள். நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன், இளைஞர்களை பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன். அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன். ஜெனரேஷன் மாறுது. என் காலத்தில், என் வயசுல இருக்கிறவங்க 45 வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. 3rd இயர் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஏங்குவோம் சார். இன்னைக்கு காலேஜில் நான் டீச்சராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு 3rd இயர் ஏங்குது. இன்னைக்கு அப்படி இருக்காங்க. நான் உங்கள் எல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுறேன், என்னையும் சேர்த்து, மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம பேச்சியா மேடம் கேட்பாங்க? எவ்வளோ இன்னசென்ட்டாக வளர்ந்தோம் நாம. 7ஆம் கிளாஸ்ல தான் எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. அது வரைக்கும் கறி கோபால் பல்பொடி தான். நான் தலையண்டை வச்சு தூங்கி இருக்கேன் மேடம். எப்போ காலையில் விடியும் பிரஷ் யூஸ் பண்ணலான்னு. எனக்கு அப்ப என்ன தெரியல தெரியுமா? பிரஷ் தானே நைட்லயும் தேய்க்கலான்னு தெரியல. எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன். 12 வயசுல அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்ததுனால தான் 45 வயசு கடந்து இவ்வளோ ஞானமாக பேசுகிறேன். அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு. என் காலேஜில் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா? காலேஜில், ஸ்கூலில் தான். அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூலு
போய் பாருங்க. மேடம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் பாப்பா லூஸாக போயிடும், ஒன்றும் விளங்காது. குழந்தையா இருக்க விடுறோமா? முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா? ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆளுமையான குழந்தை எப்படி உருவாக்குவீங்க? என்கிட்ட விடுங்க, 10 நாளைக்கு. கத்தி இல்லை, வைர கத்தியா மாற்றி கொடுக்குறேன். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும், நாம குழந்தைகிட்ட மழலை பேசக்கூடாது. பஞ்சதந்திரத்தில் ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் படித்தேன். என்னங்க மனிதர்கள், நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான சொல் பொக்கிஷத்தை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் பாருங்க. மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்போ போடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஓஷோ சொல்வார், சொற்கள் என்னுடையவை, புரிதல் உங்களுக்குரியவை. உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார். நம்முடைய ப. சிதம்பரம் ஐயா இருக்கார்ல, மேனாள் நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர், அவர் சொல்வார், உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லேயே மிக முக்கியமான ப்ராப்ளம் எக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்லை, டெஃபினிஷன் ப்ராப்ளம்னு சொல்வார். ஒன்றுக்கு நாம கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, ஏன் இதை படிக்கணும்னா அப்படின்னு நீ சொல்றல்ல விளக்கம், அதில் தான் நாங்கள் எரிச்சலாகிறோம். விளக்கங்கள் தான் பிரச்சனையே. இங்க படிக்கிறது பிரச்சனை இல்லை, எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்வோம். ஏன் படிக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்றல்ல, முடியாது. டெஃபினிஷன் ப்ராப்ளம்ங்க இந்த நாட்டில். எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியுங்க, ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், அரபி, தமிழ். நான் மொழி பாடம் நடத்துகிற பேராசிரியை, எனக்கு மொழி அரசின்னு ஒரு பேர் இருக்கு. 5 மொழி தான் தெரியும். ஆனால் நான் சொல்றேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இது ஏன் டெஃபினிஷன், இட் இஸ் மை டெஃபினிஷன். டெஃபினிஷன் ப்ராப்ளம். நான் ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல யாரை தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட வந்து சேர்ந்தது, நாம போய் சேர்ந்துகிட்டது, எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ முடியாது. எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க. பஞ்சதந்திரத்தில் நம் மூத்தோன் சொல்லிவிட்டு போறான். கதைகளாகத்தான் சொன்னான். கதைகள் முக்கியமே இல்லைங்க. இன்னைக்கு பர்வீன் சுல்தானா சொல்றேன், கதைகளே முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். ஏன் சொல்லப்படுது இந்த கதை பாருங்க. என் குரலே எனக்கு இல்லையா? இப்ப வந்துருச்சா? எனர்ஜி என்னால் வரல, இறை சாட்சியா சொல்றேன், உங்க எனர்ஜி. நான் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைச்சேங்க. எனர்ஜி, இந்த எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது? ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக. பாருங்க, என் மூத்தோன் சொன்னான், ஒரு ஆறு புரண்டு ஓடுது, அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு, நாம எல்லாம் தான் அந்த தவளை, ஓகேவா? பக்கத்தில் ஒன்று வந்து நிற்கிது, அது திரும்பி பார்த்தா தேளு. தேள் சொல்லுது, மிஸ்டர் ஃப்ராக், என்ன உன் முதுகில் ஏற்றிட்டு இந்த ஆற்றை கடந்து விட்டுற. நம்மெல்லாம் ஃப்ராக் தானே, ஆதி உயிர், அது ஃப்ராக். அமீபாக்கு அப்புறமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது, நான் மாட்டேன். தேள் கட்டுச்சு, ஏன் நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் செத்துருவேனே, லூஸா நீ? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினேன்னா நானும் தானே சாவேன். ஆமாம்ல, பாயிண்ட். நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் தெரியுமா?
நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க. சூப்பரா ஏமாத்தோம் நம்மள. நாம ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் 2 அம்மா அப்பா. சூப்பர். ஆனா இந்த ஃப்ராக் ஓகேன்றுச்சு, சரி வா கொட்டக்கூடாதான், கொட்டினோம் 2 பேரும் செத்துருவோம் ஜாகிரதை, முதுகில் ஏத்திக்கிருச்சு. இப்போ பயணம் தொடங்குது. நடு ஆத்துல போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி தவளை இப்படி தவி 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 கூட்டிட்டு போகுது. நடு ஆத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, தேளு டொங்குன்னு கொட்டிருச்சு. இப்போ தவளையும் தேளும் சாகுது. சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி, மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படிச்சு. ஏன் என்ன கொட்டுன? நான் அன்பா தானே வந்த உன் கூட, உன்னை காப்பாத்தனன் தானே, என்னை ஏன் கொட்டுன? இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி. தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம். தேள் சொல்லுச்சான், வீட்டில் போய் யோசிங்க, நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை. தேள் சொல்லுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. I was designed like that. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், அவங்களோட தான் இருந்தாகணும். அப்போ எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது, எப்படி நடந்து கொள்வது? பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க, சொல்லுவாங்க தோற்கலாம்னு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, தோல்வி நிகழலாம், ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். டோன்ட் அக்செப்ட் இட். நிகழ்ந்து விட்டு போகட்டும், ட்ரை. அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதே இல்லை. வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு 5 விதிகளை கற்றுத்தருகிறேன். 5 விதிகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தெய்வ நிலைக்கு ஓரளவுக்கு உயரலாம். டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது. முடிவெடுப்பதே இல்லை. நாம் அடுத்த நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. முக்கியமாக இந்த பெண்களுக்கு, இந்த அக்கா, உங்கள் தங்கை, உங்கள் மகள், உங்கள் தாய், வயதிற்கேற்ப ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை விட்டுடுங்க, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம். என்ன தெரியுமா? இவ என்ன நினைப்பா, அவ என்ன நினைப்பா, எவ்வளோ நம்மளை பற்றி ஒன்றும் நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் 3 நிமிஷம் தான் நினைப்பா. நம்முடைய அஜெண்டா 300 வருஷம். இந்த 3 நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடைச்சிக்காதீங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன். முதல் விதி, நான் சொல்லுகின்ற முதல் விதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள், பார்ப்போம். வரவே வராது. திட்டம் இருந்தா வரும், டிட்டர்மினேஷன் இருந்தா வரும். பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறதில்லை. வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும். இப்படி சொல்ற மேடம் பேர் என்ன? இளஞ்செல்வி மேடம், நம்முடைய பாஸ். நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன், பர்ஸை தொலைச்சிட்டேன். நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன், மேடம் பர்ஸை காணோம் மேடம். மேடம் என்ன கேட்பாங்க? எங்க தொலைச்சிங்க? பஸ்ல மேடம். எந்த பஸ்ல? கிளாம்பாக்கத்திலிருந்து ஏறின மேடம், தொலைச்சிட்டேன் மேடம். அடுத்து என்ன கேட்பாங்க? தென்னீங்களா? தென்ன மேடம், கிடைக்கல, ஓன அழுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழறதை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க, உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம்? நான் சொல்றேன் 30 ரூபாய். இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா
பர்சு 3 லட்சம் ரூபா. புருஷனால என்ன கிடைக்கும்? புருஷன் 3 லட்சம் ரூபாய், அவன் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் 30 ரூபா. மனைவி என்ன கிடைக்கும்? அது 3 ரூபா தான். அவன் 30 லட்சம். வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கனெக்டடா இருப்பீங்க? பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள். 2 விஷயத்துல வெல்பீயிங்கா இருங்க. ஒன்னு மெடிக்கல், இன்னும் ஒன்று லீகல். லீகல் அண்ட் மெடிக்கல் 2 விஷயத்திலே வெல்பீயிங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான். சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள். உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். சுய மற்றும் சமூக ஒழுக்கம். தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் பெண், என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன். ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள். நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை, உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம். தத்தம் கருமமே கட்டளை கல். அப்பா, தமிழ் கட்டளை கல்லுன்ட்டான். உன்னுடைய கட்டளை கல் உன் கர்மம் தான், நீ செய்யும் வினை தான் சொல்லிட்டான். எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். 4வது விதி, நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும். மிராக்கிள். இதெல்லாம் நான் சும்மா வேகமா சொல்லிட்டு போறேன், வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும். சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். நேற்று, இன்று, நாளை 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 5 விதி. இந்த 5 விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டி விடுகிறார்கள். நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன், இளைஞர்களை பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன். அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன். ஜெனரேஷன் மாறுது. என் காலத்துல, என் வயசுல இருக்கிறவங்க 45 வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. 3rd இயர் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஏங்குவோம் சார். இன்னைக்கு காலேஜ்ல நான் டீச்சரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு 3rd இயர் ஏங்குது. இன்னைக்கு அப்படி இருக்காங்க. நான் உங்கள் எல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுற, என்னையும் சேர்த்து, மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம பேச்சியா மேடம் கேட்பாங்க? எவ்வளவு இன்னசென்ட்டா வளர்ந்தோம் நாம. 7ஆம் கிளாஸ்ல தான் எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. அது வரைக்கும் கறி கோபால் பல்பொடி தான். நான் தலையாண்ட வச்சு தூங்கி இருக்கேன் மேடம். எப்போ காலையில விடியும் பிரஷ் யூஸ் பண்ணலான்னு. எனக்கு அப்ப என்ன தெரியல தெரியுமா? பிரஷ் தானே நைட்லயும் தேய்க்கலான்னு தெரியல. எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கேன். 12 வயசுல அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்ததுனால தான் 45 வயசு கடந்து இவ்வளோ ஞானமா பேசுறேன். அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு. என் காலேஜில் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா? காலேஜில், ஸ்கூலில் தான். அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூலு. போய் பாருங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா உங்க பாப்பா லூஸா போயிடும். ஒன்றும் விளங்காது. குழந்தையா இருக்க விடுறோமா? முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா? ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம்.
ஆளுமையான குழந்தை எப்படி உருவாக்குவீங்க? என்கிட்ட விடுங்க 10 நாளைக்கு. கத்தி இல்ல, வைர கத்தியா மாத்தி கொடுக்குறேன். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும், நாம குழந்தைகிட்ட மழலை பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். எனக்கு தொண்டை கட்டியிருக்கா, என்ன ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா, நான் போனேன்னா சாப்பாடு டேபிளில் சாப்பாடு வச்சிட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்றார், மேடம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு பேசுங்க. நான் சொன்னேன், சரிங்க வாங்க வாங்க சார், தொண்டை கட்டி இருக்கு சார், பேச முடியாது. அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். ஒரு டம்ளர் சூடா தண்ணி கொடுங்க சார். அவரு இப்பவே வேணுமா மேடம்? அதுக்கப்புறமா, ஓ எனக்கு தானேயா தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானேயா இருக்கு, நீ பேச. குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும், நீ திருப்பி நல்லா பேச. நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது. லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை நான் ஒன்று சொல்றேன், பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நல்லா இருக்கியான்னு மட்டும் கேளுங்க, சூப்பரா இருப்பாங்க. 90 வயசு 95 வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்கணும். நான் அப்புறமா பேசுறேன். வெய், சாப்பிட்டியாமா? தலைவலிக்குதா? சொன்னியாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போலாம். நீ கூட்டே போக வேண்டாம், போலான்னு சொல்லு, தலைவலி சரியாயிரும். மொழி தெரிய வேண்டும் நமக்கு. மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கு நம்முடன் பணியாற்றுகின்றவர்கள், நம்முடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. 2 உதாரணத்தை சொல்றேன். தண்ணி தெளிவா இருந்தா முகம் தெரியுதா? கொதிக்கிற தண்ணியில முகம் தெரியுமா? மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது, நினைவிலேயே இருக்காது. கொதிநிலையில் இல்லாமல் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக் கொள்ளத் தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக் கொள்ளத் தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக் கொள்ளத் தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக் கொள்ளத் தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக் கொள்ளத் தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிருக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இரங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக் கொள்ளத் தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிருக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இரங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக் கொள்ளத் தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிருக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இரங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக் கொள்ளத் தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிருக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இரங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக் கொள்ளத் தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிருக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இரங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக் கொள்ளத் தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும்.